எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, சரி சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. அதில் டொமைன் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய விஷயம் பேசியிருந்தோம். ஸோ அதே ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். டொமைன்னா எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் போகிறீங்க, www.google.comனு. அதில் வந்து google.comனு போகிறீங்கள, அது பேர் தான் டொமைனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ஒரு gmail.comனு இருக்குது. அந்த gmail.comன்ற அந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவு, கூகுள் ஹேங்அவுட்டு இது எல்லாத்துலேயுமே சைன்இன் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் சிங்கிள் சைன் ஆன் ஆத்தென்டிகேஷன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆத்தென்டிகேஷன். இது வந்து ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒரு இது நம்ம பார்த்தோம், அதை பற்றி பேசியிருந்தோம். அதில் தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது டொமைனுன்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ட்ரீன்னு ஒன்று இருக்குது. ட்ரீனா என்ன தெரியுமா? இப்போ மல்டிபிள் டொமைன்ஸு, அதாவது gmail.comன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை google.comன்னு இருக்குது, sales@google.com, marketing@google.com, finance@google.com, HR@google.com அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ட்ரீ. இப்போ ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. மல்டிபிள் ட்ரீஸ் வில் ஃபார்ம் அ ஃபாரஸ்ட், மல்டிபிள் டொமைன்ஸ் வில் ஃபார்ம் அ ட்ரீ. இதாங்க கான்செப்ட்டு. ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரியில் தான் வருது. சரிங்களா? இப்போ ஆர்கனைசேஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது ஆக்டிவ் டைரக்டரியில். அது என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்னா அப்ளிகேஷன் டீமு, டேட்டாபேஸ் டீமு, ஃபினான்ஸ் டீமு, சேல்ஸ் டீமு, மார்க்கெட்டிங் டீமு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீம் இருக்கும். இந்த ஒரு டீம்லேயும் வெவ்வேறு யூசர்ஸ் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்டாக பிரிச்சுட்டு லாஜிக்கல் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல்னால் ஃபிசிக்கலாக இல்லாமல், அதாவது இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி தான். சரிங்களா? இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து லாஜிக்கல் செப்பரேஷன் மூலயமா ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட், அதாவது சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேல்ஸுக்கு அடியில் எத்தனை கம்ப்யூட்டர் வருது, எத்தனை யூசர் வராங்க, என்னென்ன பிரிண்டர் இருக்குது, இது எல்லாமே குரூப் பண்ணி வைக்கிறீங்க லாஜிக்கலாக. அதுக்கு பேர் தான் வந்து ஆர்கனைசேஷன் யூனிட். குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் யூனிட்டை மேனேஜ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர்வால் இருக்குது. அந்த ஃபயர்வால்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஹேக்கிங் நடக்கிறத தடுக்கிறது பேர் தான் ஃபயர்வால். டொமைன் கண்ட்ரோலர்லாம் ஹேக்கிங் நடந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா? இப்போ டொமைன் கண்ட்ரோலர்னால் என்னன்றதை அப்புறமா பார்ப்போம். இப்போ ஹேக்கிங் நடக்கிறத பற்றி ப்ரிவென்ட் பண்ணுறதையும் அப்புறமா பார்ப்போம். அதுக்கு ஃபயர்வால்னு ஒரு டிவைஸ் இருக்குது, விண்டோஸ் டிஃபெண்டர்லாம் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம். பட் ஆனால் இப்போ ஆர்கனைசேஷன் யூனிட்டில் நான் வேரியஸ் க்ரைட்டீரியா சொல்லியிருக்கேன். அதாவது சேல்ஸு, மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்ட்டுன்னு. இப்போ ஆர்கனைசேஷன் யூனிட்டில் இப்போ 10 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். சேல்ஸ்லன்றது 10 கம்ப்யூட்டர் இருக்குது, மார்க்கெட்டிங்கில் ஒரு 25 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் என்னென்னா, அந்த 25 யூசர்ஸ் வந்து அந்த சர்வரில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான். சரிங்களா? இப்போ இந்த 10 யூனிட்லேயும் 10 ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்குது, இல்லை 10 கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்லேயும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த 10 யூனிட்லேயும் வந்து தனித்தனியாக வந்து ஃபயர்வாலுக்கு போயிட்டு ரூல் எழுதி, ஃபயர்வாலுக்கு பின்னாடி இதை மேப் பண்ணி, இதில் போர்ட்டில் தடுத்து, இதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு பதிலாக குரூப் பாலிசின்னு இருக்குது. குரூப் பாலிசின்னா என்னென்னா, அதிலே நீங்கள் வந்து ரூல்ஸ் எழுதிட்டீங்க. ரூல்ஸ் இருக்கும், இல்லை நீங்கள் ரூல்ஸ் எழுதணும். ரூல்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்டுக்கு அடியில் வர கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ரீடு பாலிசி தான் இருக்கும், இல்லை ரைட்டு பாலிசி இருக்கும், இல்லை ரீட் அண்ட் ரைட்டு பாலிசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து குரூப் பாலிசி. ஓகேங்களா? இப்போ ஃபயர்வாலில் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். அவங்களுக்கெல்லாம் வந்து பிரிண்டர் ஆக்சஸ் கிடைக்காது. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயும் எந்தெந்த யூசர் வராங்களோ அவங்க யாருக்குமே பிரிண்டர் ஆக்சஸ் கிடைக்காது, அவங்க யாருக்குமே ஒன் டிரைவ் ஆக்சஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா, டொமைன்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரீனா என்னென்னு பார்த்தோம், ஃபாரஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், டொமைன் கண்ட்ரோலர் பற்றி அப்புறம் பார்க்கலாம், குரூப் பாலிசி ஆப்ஜெக்டை பற்றி பார்த்தோம். சரி, டொமைன் கண்ட்ரோலர்னு என்ன தெரியுமா? டொமைன் என்னன்னு சொல்லிட்டேன், நீங்களே சொல்லுங்கள். டொமைன் கண்ட்ரோலர்னு என்னவாக இருக்கும்? இப்போ ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து யூசரு, கம்ப்யூட்ரு, பர்மிஷன்ஸு, ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லை? இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிரர்னால் என்ன தெரியுமா? ரெப்ளிகா. அதாவது இது மாதிரியே இன்னொரு செட்டு. ஓகேங்களா? அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அது பேர் தான் டொமைன் கண்ட்ரோல். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்ஓ ஆத்தென்டிகேஷன்ன்றது நடக்கிறது எங்கே நடக்குதுன்னா ஆக்டிவ் டைரக்டரியில் தான் நடக்குது. அதே மாதிரி ஓப்பன் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, அதுவும் வந்து ஆக்டிவ் டைரக்டரி மூலயமா தான் நடக்குது. சரிங்களா? இப்போ தான் வந்து ஒரு புது செட்டப் பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து ஒரு மைக்கு ஸ்டாண்டு, அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு ஃபுல் வியூ வர மாதிரி ஒரு இதெல்லாமே பண்ணியிருக்கிறது. இதுக்கு மேலே நம்ம நிறையா பேசுவோம்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு இந்த யூடியூப் இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் தாராளமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தமிழில் வேணும்னா கூட ஒரு இதுக்கு நான் வந்து தனித்தனியாலாம் போட முடியாது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு எங்கெங்கே எதை படிக்கணுன்றது லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். நீங்கள் அது மூலிமா படிக்கலாம். நன்றி, வணக்கம்.